ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆத்தோர மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட்டு. சோளப்பூட்டை வச்சுருக்காங்க, ஸ்வீட் கார்னும் வச்சுருக்காங்க, நாட்டு பூட்டையும் வச்சுருக்காங்க. அக்கா கடை தான் பாருங்கள். அக்கா என்னமோ சொல்கிறாங்க, என்னென்னு கேட்போம். சொல்லுங்கக்கா, என்ன வியாபாரம் ஒன்றும் இல்லையாங்க்கா? என்ன கம்மியாக இருக்குதுன்றீங்களா? இன்னும் லாபம் இல்லையா? இங்கே அங்கே விவசாயம் அங்கே வாங்கிட்டு வரதெல்லாம் வேலை எச்சு. ஆனால் இங்கே டல்லாக இருக்குது வியாபாரமே. ஓட மாட்டேங்குது சார் மார்க்கெட்டில். ஓட மாட்டேங்குது. 1,30,000 அந்த காட்டு. 1,30,000 காட்டுக்கு. அப்படியா? ஆமாம். நீங்கள் குத்தையாக பிடிச்சி எடுத்துகிட்டு வரீங்களாங்க்கா? நீங்கள் இடக்கணக்கு தான். இடக்கணக்கு தான். நீங்கள் இப்போ ஸ்வீட் கார்னும் நாட்டு போட்டு வச்சுருக்கீங்க. ஸ்வீட் எடுத்து வேற எங்கே இது வந்து சத்தியமங்கலத்துலேருந்து வருதுங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்சேல் மார்க்கெட்டு ஆத்தோரம். வாங்க, சேலம் ஆத்தோரம் மார்க்கெட்டு தான். இங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. வாங்க, கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. ஆனால் இருந்தாலும் புலம்புறாங்க. என்ன பணாவளியே இருந்தாலும் புலம்புறாங்க, வியாபாரம் ஆக மாட்டேதுன்றாங்க. என்ன பண்ணுறது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கிருந்தா சேலம் மார்க்கெட் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கம்மியாக இருக்குது. பெரிய கருத்து தான் பாருங்கள். 3 பூட்டை 4 பூட்டை 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை விட கம்மி என்ன பண்ணுவாங்கப்பா? 4 20 கொடுக்குறாங்க பாருங்க. அங்கேயே 4.25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். வண்டி வாடகை, ஆள் கூலி. எப்படிக்கா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ஆகல. உங்களுக்கு வியாபாரமே இதுதான். இது எப்பயுமே வருஷம் பூரா கிடைக்கிறதாங்க்கா? அப்படிங்களா? 320 கிடைக்கிற விலை. சரி சரிங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பூட்டை எப்பயுமே விளையிறது தானா. இந்த அக்காவுக்கு இதே தான். இங்கே வந்து வியாபாரம்னா இவங்க வந்து இந்த சோளப்பூட்டை வியாபாரம் மட்டும் தான் பண்ணுறாங்க. விலைகள் ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிதுன்னு புலம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆத்தோரம் மார்க்கெட்டு சேலம். வாங்க, 4 பூட்டை 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மி விலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கிலோ 20 ரூபாய்க்கு பாருங்கள். பெரிய பெரிய பழமாக வச்சுருக்குறாங்க. ஆத்தோரம் மார்க்கெட்டு விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அம்மா கடை. அம்மா முள்ளங்கி சொல்லுங்கள். முள்ளங்கி 20. வெண்டைக்காங்க 40. பீட்ரூட்டு 30. ஊட்டிதுங்களா? சாதா 30. கேரட்டுங்க 40. சவு 30. எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். அக்கா இது எவ்வளோங்க்கா? நூல்கோல் எல்லாம் 30. பாவக்காய் 50. குடமிளகா பாருங்கள். கோவக்காய் எவ்வளோக்கா? கோவக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காயெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அவரைக்காயெல்லாம் கிலோ 30 ரூபா நினைக்கிறேன். 30 ரூபா தானே? 50 ரூபாயா? இது 40 ரூபாய்ங்களா? சரி சரி. பீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பீன்ஸ் என்ன விலைங்கக்கா? 60 ரூபா. பாருங்கள், எல்லா வகையான காயுமே இந்த கடையில் இருக்குது. இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் இல்லைங்களா? பச்சை மிளகா வச்சுருக்காங்க பாருங்கள். குண்டு மிளகா தனியாக இருக்குது, நாட்டு மிளகா அந்த வச்சுருக்காங்க. காய் எல்லாமே ரேட்டு கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதே வாங்க மாட்டேங்குது பாருங்கள். கடையில் யாருமே இல்லை, வியாபாரம் ஒன்றும் இல்லைப்பா. அவங்க புலம்பிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்தளவுக்கு வியாபாரம் இல்லை. மக்கள் வந்து இந்த டைம் வந்து ரேட்டு இல்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. ரேட்டும் கம்மி, மக்களும் வாங்குறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறதில்லை. அதனால் கஷ்டப்படுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோப்பா கோஸு? 10 ரூபா தான் ஒரு கிலோ. 10 ரூபாய்க்கு தான் வாங்க மாட்டேங்கிறாங்களே. 10 ரூபாய்க்கே வாங்க மாட்டேங்கிறாங்க. இது கொளத்தூர் வெள்ளரிங்களா? எவ்வளோப்பா? அது 40-50 ரூபாய்க்கு போடணும். 20 ரூபாய் 25 ரூபாய். அதுக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் இல்லை இல்லைங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விலையெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. 10 ரூபா 15 ரூபா 10 ரூபா 15 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அதே வாங்க மாட்டேங்கிறாங்க. 10 ரூபா 15 ரூபா 15 ரூபா. இதெல்லாம் ரொம்ப கம்மி விலை. ஆத்தோரம் மார்க்கெட்டு, ஹோல்சேல் மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோல்சேல் மார்க்கெட்டு. அண்ணா கடை தான். அண்ணா உங்கள் பேர்? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாட்டு அவரை வச்சுருக்காங்க கிலோ 40 ரூபாய்க்கு. அதே பச்சை அவரை வச்சுருக்காங்க. எவ்வளோங்க்கா? பச்சை